வணக்கம். இது வந்து கமர்ஷியல் கோர்ட் இது ஃபைலிங் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதனோட வீடியோ நம்பர் 2 இது. ஓகேங்களா? இப்போ இந்த கமர்ஷியல் கோர்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த பிளைண்ட் ரெடி பண்ணும்போது பிளைண்ட் நம்ம இதில் போடுவோம். அதே ஆர்டர் 7 ரூல் 1 சிபிசியில் போடுவோம். ரீட் வித் செக்ஷன் 2. ஓகேவா? ஸ்மால் சி இந்த கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் 2015 போங்க. அதில் போய் செக்ஷன் 2 பாருங்கள். ஓகேங்களா? அதில் வந்து ஸ்மால் சி, ஓகேங்களா, கேபிட்டல் சி இல்லை, ஸ்மால் சி. ஸோ ஆர்டர் 7 ரூல் 1 ஆஃப் சிபிசி ரீட் வித் செக்ஷன் 2. ஓகேவா? சப் கிளாஸ்ன்னு வாங்க. ஓகே, 2 சி ஆஃப் கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் 2015. ஓகேவா? அதாவது 2 சப் கிளாஸ் சி. அதில் தான் வந்து பிளைண்ட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபுல் செட்டு நான் வச்சுருக்கேன். கமர்ஷியல் கோர்ட்டில் என்னென்ன பெட்டிஷன் போடணுமோ எல்லாமே வச்சுருக்கிறேன். ஃபுல் செட்டு. தேவைன்னா கேளுங்க. அட்வொகேட்ஸ் நான் உங்களுக்கு அதை அமுச்சு வைக்கிறேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அட்வொகேட்ஸுங்களுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த எல்லாமே வந்து ஃபார்மேட் ஒர்க்கு. ஓகேவா? அது என்ன ஃபார்மேட்டோ அந்த ஃபார்மேட்டில் தான் பண்ணணும். அப்போ தான் கோர்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ரிட்டன் போட்டு விட்ருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் பிளைண்ட்டில் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் வரும். ஆனால் வந்து ப்ரூஃப் அஃபிடவிட்லேயோ ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ்லாம் வராது. சரிங்களா? நான் இது வந்து பட்டிங் அட்வொகேட்ஸுக்காக போடுறேன், சீனியர்ஸ்க்காக போடலை. சரிங்களா? கற்றுக்கணுன்றவங்க மட்டும் இதை பாருங்கள், போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமர்ஷியல் கோர்ட்டில் இருக்குது. கமர்ஷியல் கோர்ட் ஆக்டில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஃபேமிலி கேஸ் பார்த்துருப்போம். ஓகேவா? சிவில் கேஸ், மணி டிஸ்பியூட்லாம் பார்த்துருப்போம். நம்ம ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி கோர்ட் இருக்குது. அங்கே என்ன சொல்லுவாங்க, எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஹியரிங் கவுன்சிலிங் போ அப்படின்வாங்க. கவுன்சிலிங் போய் செட் ஆகலையா, சரி கொஞ்சம் தூரம் கேஸ் ஓடும். அதுக்கப்புறம் பார்ட்டிஸே 2 பேரும் அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வர்ற மாதிரி தெரியும். அப்படி தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, நான் கேஸை மீடியேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், மீடியேஷனில் போய் பார்த்து முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் இப்போ நமக்கு வந்து ஹைகோர்ட்டில் ஏடிஆர் பில்டிங் தெரியும், ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனாக்கா வந்து தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு இருக்கும். கரெக்டுங்களா? இது எதுக்கு அப்படின்னா மீடியேஷன்னா மத்தியஸ்தம். கரெக்டுங்களா? அங்கே ஒரு மீடியேட்டர் ஒருத்தங்க இருப்பாங்க. உட்காந்து நீங்கள் மத்தியஸ்தம் பேசி முடிச்சிக்கலாம். இப்போ 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல அவன் 7 ரூபா கொடுக்குறேன்றான். அதை வாங்கிக்கிட்டேன்னா ஓகே, உனக்கு லாபம். ஓகேவா? குறைவான நஷ்டம். ஆனால் 2 பேருமே வந்து பிரச்சனையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இப்போ முக்கால்வாசி மீடியேஷனில் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஓப்பன் கோர்ட்டில் வந்து கோர்ட் ஆர்டர் போடட்டும், ஒபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற பார்ட்டிஸும் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா இல்லையா? சிம்பிள் கான்செப்ட்டு. இப்போ இதில் என்னென்னா ஃபேமிலி கேஸு அப்படின்னு போனீங்கன்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ரிப்போர்ட்டை வந்து கோர்ட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க. மறுபடியும் கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்கும். அப்புறம் பார்ட்டிஸே வந்து இப்போ கோர்ட் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சரி ஓகே, இந்த 2 பார்ட்டிஸும் பேசினா முடிவுக்கு வந்துடுவாங்க போல இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மீடியேஷனுக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. மீடியேஷனில் போய் எங்கள் ஏடிஆர் பில்டிங் 2வது மாடியில் போய் உட்காந்திங்கன்னா ஹைகோர்ட் கேம்பஸ்க்குள்ளே, ஓகேவா? எனக்கு மற்ற பில்டிங்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. சரியா? அங்கே அதே ஹைகோர்ட் கேம்பஸுக்குள்ளே ஏடிஆர் பில்டிங் இருக்கும். ஏடிஆர்னா ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். அது என்ன தெரில எனக்கு. ஓகே, ஏடிஆர் பில்டிங் வாங்க, ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஓகே, மாற்றுமுறை தீர்வு. கரெக்டுங்களா? அங்கே போனால் 2வது மாடியில் மீடியேஷன் சென்டர் இருக்கும். ஓகேங்களா? அங்கே போனாக்கா வந்து நம்ம கேஸை கூப்பிட்டு அங்கே ஒரு மீடியேட்டரை உட்காந்து மத்தியஸ்தம் பண்ணுவாங்க. அந்த மத்தியஸ்தம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கேயும். அதுவும் கமர்ஷியல் கோர்ட்டில் இது வந்து வலுக்கட்டாய மத்தியஸ்தம், வேறு ஒன்றும் கிடையாது. வலுக்கட்டாய மத்தியஸ்தம்னா தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மற்ற கோர்ட்டில் கேஸ் நடத்தும்போது கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நீங்கள் மத்தியஸ்தத்துக்கு போங்க, போய் பேசி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லும். எப்போது கேஸ் நம்பர் ஆகி ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு சம்மன் போய் ஆப்பனன்ட் பார்ட்டி கோர்ட்டுக்கு வந்து அப்பியர் ஆகும்போது மீடியேஷனுக்கு போ அப்படின்னு கோர்ட் அமுச்சு விடும். இந்த கமர்ஷியல் கோர்ட் ஆக்டில் வந்து எப்படி அப்படின்னா இது வலுக்கட்டாய மத்தியஸ்தம். அதாவது என்ன அர்த்தம்னா, வலுக்கட்டாயமாக மத்தியஸ்தம் பண்ணி தான் ஆகணும்னு சட்டம் சொல்லலை. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேருமே வந்து ஃபஸ்ட்டு அந்த பார்ட்டி வராங்க பார்த்தீங்களா, பிளைன்டிஃப்னு ஒருத்தர் வருவார். நான் ஏமாந்துட்டேன், எனக்கு காசு வர வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து கமர்ஷியல் கோர்ட்டில் கேஸை போடுறாருன்னா, முதல்ல கேஸை போடாதப்பா, முதல்ல நிறுத்து. முதல்ல ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன் செட்டில்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? முதல்ல ப்ரீ இன்ஸ்டிடியூஷன், முதல்ல வலுக்கட்டாயமாக நீ என்ன பண்ணணும், மீடியேஷனுக்கு ஆப்பரண்ட் பார்ட்டியை கூப்பிட்டு தான் ஆகணும். ஸோ தமிழ்நாடு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கணும்.
கரெக்டுங்களா? அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா ஃபீஸை கட்டணும். 1000 ரூபா ஃபீஸை கட்டின உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க, ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. கரெக்டுங்களா? ஆப்பனன்ட் பார்ட்டி நோட்டீஸை வாங்கிட்டு ஆப்பனன்ட் பார்ட்டி வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே ஒரு 3-4 வாய்தா ஓடும். ஓகேவா? அங்கேயே மேட்ரு முடிஞ்சு போச்சுன்னா என்ன சொல்கிறது, டேர்ம்ஸ் வந்து ரெடியூஸ்ட் இன்டு ரைட்டிங். நீங்கள் கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் 2015 எடுத்து பாருங்கள். அதில் வந்து ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷனில் அங்கே வேலை செட்டில் ஆகலை அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு ஓப்பன் கோர்ட்டுக்கே போய் கேஸை போட முடியும். ஓகேவா? இதுதான் அந்த சட்டத்தில் இருக்குது. சரிங்களா? இதைத்தான் நான் சொன்னேன். அதாவது வலுக்கட்டாய மத்தியஸ்தானம் அது என்ன அர்த்தம், மற்ற கேஸுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸு போட்டு நம்பர் ஆகி பார்ட்டி வந்ததுக்கப்புறம் மீடியேஷனுக்கு அனுப்புவாங்க. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மீடியேஷனுக்கு போ, ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷனுக்கு போ, அங்கே 1000 ரூபா கட்டு. ஓகேவா? அங்கே 1000 ரூபா கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க இது தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அங்கேருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று போகும். ஓகேங்களா? அங்கே ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் போகும். ஆப்பனன்ட் பார்ட்டி அந்த நோட்டீஸை பார்த்துட்டு ஆப்பனன்ட் பார்ட்டி அந்த இடத்துக்கு வரணும். வந்துட்டு பிரச்சனைகளை பேசி முடிச்சிக்க ட்ரை பண்ணணும். முடியலை அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் நம்பர் ஆகும். கமர்ஷியல் கோர்ட்டில் கேஸ் நம்பர் பண்ண முடியும். இதுதான் அது அந்த சட்டத்தில் இருக்குது. கரெக்டுங்களா? அதனால் கமர்ஷியல் கோர்ட்டில் எடுத்த உடனே போய் மற்ற கோர்ட் மாதிரி போய் எடுத்த உடனே போய் டக்குன்னு கேஸ் நம்பர் பண்ண முடியாது. இப்போ நம்ம சிவில் கோர்ட்டுக்கு போகிறோம், டப்புன்னு கேஸை போடுறோம், செக்ஷனில் போய் டாக்குமெண்ட்ஸை போடுறோம், கேஸ் நம்பர் ஆகுது. ஓகேவா? அந்த ப்ரொசீஜர் இங்கே கிடையாது. இங்கே வந்து ப்ரொசீஜர் வேறு. கரெக்டுங்களா? இங்கே வந்து ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன் செட்டில்மெண்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன் ஃபஸ்ட்டு மீடியேஷனுக்கு போ, அங்கே 1000 ரூபா கட்டு. கரெக்டாக? கோர்ட்டுக்கு ஃபீஸை கட்டு. அங்கேருந்து சம்மன் போகும். ஓகேவா? சம்மன் போயிட்டு பார்ட்டிக்கு சம்மன் போகும். எதிர்த்தரப்புக்கு சம்மன் போயிட்டு எதிர்த்தரப்பு ஆஜராகலை அப்படின்னா நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட்டை ஒரிஜினலை கொண்டு போய் கமர்ஷியல் கோர்ட்டில் போட்டு அப்புறம் தான் அந்த கேஸ் நம்பர் ஆகும். ஸோ அங்கே நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தா தான் இங்கே நம்பர் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது முக்கியம் அப்படின்ற இது இந்த ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன் அட்டன் பண்ணாதான் அவங்க ஒரு நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட்னு ஒன்று கொடுத்தாதான் அந்த நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட்டை கொண்டு போய் கமர்ஷியல் கோர்ட்டில் ஒரிஜினலை போய் ஃபைல் பண்ணாதான் உன் கேஸ் நம்பர் ஆகும்பா. இதுதான் அங்கே ப்ரொசீஜர். கரெக்டாக? இப்போ வந்து இது இப்போ கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட் 2015 எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க? நம்ம அட்வொகேட்ஸ் 1,00,000 பேர் இருக்கும். 1,00,000 பேரும் அந்த கமர்ஷியல் கோர்ட்டு 2015 அந்த பேர் ஆக்ட் எல்லோரும் படிச்சிட்டாங்களா? கிடையாது. எல்லாருக்குமே கமர்ஷியல் கோர்ட்டில் கேஸ் நடத்த தெரியுமா? தெரியாது. கிரிமினல் சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, சிவில் சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? சிவில் சைடில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு கமர்ஷியல் டிஸ்பியூட் கேஸ் வந்திருக்குது? கரெக்டுங்களா? அதனால் யாருக்கு என்ன கேஸ் வரும்னு தெரியாது. வர்ற கேஸை வாங்கி பாக்கெட்டில் போடணும். அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ராப்ரியேட் கோர்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணணும். அந்த கோர்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? எடுத்த உடனே கோர்ட்டை போய் கேஸ் நம்பர் பண்ணுற முடியாது கமர்ஷியல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன் அப்படின்றத அதை அட்டன் பண்ணணும். ஓகேவா? அந்த கேஸுக்கு ஆப்பரண்ட் பார்ட்டி வரலைன்னா அவங்க நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இங்கே நாங்கள் ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷனுக்கு நாங்கள் அவங்கள கூப்பிட்டோம், ஆப்பரண்ட் பார்ட்டி வரல, அதனால் நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட் இந்தாங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அதை வாங்கி கொண்டு போய் கமர்ஷியல் கோர்ட்டில் போட்டு நம்பர் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை பற்றி நான் ஒரு தனியான ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அந்த ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன். ஏன்னா நான் இதை செஞ்சுருக்கேன், இதை மறந்துட்டேன். கரெக்டுங்களா? ஏன்னா எல்லா கோர்ட்டுக்கும் போயிருக்கேன், எல்லா கோர்ட்டையும் நான் கேஸ் நம்பரிங் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன், ஓகேவா, இதை நான் வந்து மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் மறுபடியும் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான என்னென்ன ஏது பண்ணணுன்றதை விளக்கமாக விலாவாரியாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? இப்போ அதில் என்ன தெரியுமா நடக்கும், நம்ம ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷனுக்கு நம்ம போவோம். அங்கே போய் நம்ம பணத்தை கட்டுவோம், 1000 ரூபா பணத்தை கட்டுவோம். அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் போகும். அவங்க நோட்டீஸ் போயிட்டு அங்கே வரவே மாட்டாங்க. ஓகேங்களா? சப்போஸ் அவங்க வந்தாங்க வைங்களேன், 3 மாதம் டைமு, 3 மாதத்துக்குள்ளே அவங்க அதை முடிச்சிக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 மாதம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஏன்னா 2 பேரும் பார்ட்டிஸ் 2 பேரும் வில்லிங்காக இருக்கிறாங்க, 2 பேரும் பேசி முடிச்சிருவாங்க போல இருக்குது. ஸோ 3 மாதத்துல இன்னும் 2 மாதம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு டைம் கொடுப்பாங்க. அப்படி 2 பேரும் வந்து பார்ட்டிஸ் அமிக்கபிளாக முடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரெடியூஸ்ட் இன்டு ரைட்டிங் எழுதி முடிச்சுட்டு அங்கேயே வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். முடியாது அப்படின்னும் போது நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட்டு. இப்போ என்ன ஆகும், நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் நம்பர் ஆகிடும். ஆப்பரண்ட் பார்ட்டி வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே வந்து ஐயா நான் மீடியேஷனுக்கு போகிறேன், என் மீடியேஷனில் செட்டில் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்வாங்க. ஏற்கனவே தான் நம்ம தான் அந்த ப்ரீ இன்ஸ்டிடியூஷனில் போனோமே, அங்கே தான் முடியலையே.
கரெக்டாக? ஸோ இப்போ இல்லை, அப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயா ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன் நடந்ததே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சம்மனே வரல, அதனால் வந்து இப்போ கோர்ட்டில் வந்து கேஸ் நம்பர் ஆகிடுச்சு, இப்போ வந்து நாங்கள் மீடியேஷனுக்கு போகிறோம், மீடியேஷனுக்கு போயிட்டு அங்கே போய் முடிச்சிக்கலான்ற மாதிரி தான் தெரியுது, நாங்கள் முடிச்சிக்கலான்ற மாதிரி தான் எங்கள் கிளைண்ட்டும் எங்களுக்கு சொல்கிறாங்க, அதனால் அங்கே போய் முடிச்சிக்கிறோம், எங்கள் கேஸை கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் மீடியேஷனுக்கு அப்படின்னு கமர்ஷியல் கோர்ட்டில் வந்து கேட்பாங்க. ஜட்ஜும் வந்து என்ன பண்ணுவார், சரின்னு சொல்லிட்டு ஓகே ரைட்டு, ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கேஸ் நல்லபடியாக முடிஞ்சால் போதும், ரெண்டு பேரும் பார்ட்டிஸ் வந்து பிரச்சனை பண்ணிக்காமல் என்ன சொல்கிறது மீடியேஷனில் போய் பிரச்சனையை முடிச்சிட்டா போதும்னு சொல்லிட்டு ஜட்ஜும் வந்து என்ன பண்ணுவாங்க, மீடியேஷனுக்கு தள்ளி விடுவாங்க கேஸை. இந்த பார்ட்டி தான் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு ஏமாற்றணுன்ற உள்நோக்கத்தோடையே கேஸ் நடத்துது இல்லையா? ஸோ பார்ட்டி என்ன பண்ணணும், மீடியேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே மீடியேஷனுக்கு அங்கே வரமாட்டாங்க. கரெக்டுங்களா? இந்த கேஸ் வந்து மீடியேஷனுக்கு போகும், மீடியேஷனுக்கு போனதுக்கப்புறம் மீடியேஷனில் ஆள் வெயிட் பண்ணுவாங்க, ஆளுங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, ஆனால் பார்ட்டிஸ் வந்து அப்பியர் ஆகாது, ரெஸ்பாண்டன்ட் பார்ட்டி யார் அந்த டிஃபெண்டன்ட் பார்ட்டி அப்பியர் ஆகாது. ஓகேவா? ஒரு 3 முறை பார்ப்பாங்க, 4 முறை பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஓகே ரைட்டு இது மீடியேஷனில் செட்டில் ஆகலை, மீடியேஷனில் பார்ட்டி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை வந்து கோர்ட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, இப்படி ஒரு 3-4 மாதம் ஓடிடும். கரெக்டுங்களா? மறுபடியும் டிஃபெண்டன்ட் கவுன்சில் வந்து அப்பியர் ஆகிட்டு, ஐயா நாங்கள் ஓப்பன் கோர்ட்லேயே இதை முடிச்சிக்கிறோம், பா நீங்கள் தானே கேட்டீங்க மீடியேஷன் சொல்லிட்டு கேட்டீங்க, மீடியேஷனில் நீங்கள் அப்பியர் ஆகவே இல்லை, கரெக்டுங்களா? இப்போ வந்து மறுபடியும் கேஸ் ஓப்பன் கோர்ட்டுக்கே வந்துருச்சு, இல்லைங்க ஐயா இப்போ வந்து மீடியேஷனுக்கு வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், நாங்கள் அங்கே போய் முடிச்சிக்கிறோன்னு அந்த அந்த வக்கீல் கேட்டாருன்னா, இல்லை மீடியேஷனுக்குலாம் போக வேண்டாம், நீங்கள் கேஸ் நடத்துகிற மாதிரி தெரியல, நீங்கள் கேஸை முடிக்கிற மாதிரியும் தெரியல, மீடியேஷன்லேயும் நீங்கள் அப்பியர் ஆகலை, ஸோ மீடியேஷன் சொல்லி நீங்கள் கேட்டுட்டு மீடியேஷனில் போய் நான் கோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாக்க மீடியேஷனில் நீங்கள் அப்பியர் ஆகாமல் கேஸ் இழுக்க தான் பார்க்குறீங்க, இல்லை இந்த கேஸை நடத்திக்கோங்க நான் மெரிட்லேயே ஆர்டர் போடுறேன் ஜட்ஜு சொல்லுவார். கரெக்டுங்களா? இதுதான் மேட்டர். சரிங்களா? ஸோ ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன்னா இதுதான் அர்த்தம். இதை முடித்தா தான் கோர்ட்டில் வந்து நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட்டை வாங்கி தான் கமர்ஷியல் கோர்ட்டில் நம்பரே பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர். நான் எதுவும் தப்பாக எதுவும் சொல்லலை. ஓகேங்களா? தப்பாக எதுவும் சொல்லலை, கரெக்டாக தான் சொல்கிறேன். அந்த சட்டத்தில் என்ன போட்டிருந்தோ அதை தான் சொல்கிறேன். இல்லை சார் நீங்கள் வலுக்கட்டாய மத்தியஸ்தான் சொன்னீங்களே, வலுக்கட்டாய மத்தியஸ்தானா இது வலுக்கட்டாயம் கிடையாதுங்க, சட்டத்தில் அப்படி போட்டிருக்கு, சட்டத்தில் அப்படி போட்டிருக்கு. கமர்ஷியல் கோர்ட்டுக்கு வந்தாக்கா முதல்ல மீடியேஷனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பு ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு தெரியப்படுத்து, அவனை மீடியேஷனுக்கு கூப்பிடு. ஒருவேளை அந்த ஆப்பரண்ட் பார்ட்டி மீடியேஷனுக்கு வந்து ஒத்துக்கிட்டு கேஸ் முடிஞ்சு போச்சுன்னா பணம் கொடுத்துட்டான்னா கேஸே போட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சட்டத்தில் அப்படி எழுதியிருக்கிறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். கரெக்டுங்களா இல்லையா? வேறு எதுவும் தப்பாக எதுவும் சொல்லலை சார். இந்த ஒரு சாதாரண சின்ன விஷயத்துக்கு 12 நிமிஷம் போட்டு அறுத்துட்டிங்களே சார், நல்லா ஆக்ஸ் ஆஃப் பிளேட் வச்சு அருன்னு அறுக்கிற மாதிரி அப்படியே போட்டு மொக்க போட்டிங்களே சார்னா, இதை எடுத்து கட்டி விளக்கமாக விலாவாரியாக சொன்னால் தான் அட்வொகேட்ஸுங்களுக்கு புரியும், பின்னாடி வர்ற அட்வொகேட்ஸுங்களுக்கு புரியும். இது போங்க ஏடிஆர் பில்டிங்க்கு போங்க, கமர்ஷியல் கோர்ட்டுக்கு அங்கே போங்க, இதை இங்கே பணம் கட்டுங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கும் எதுவும் புரியாது. என்ன பணம் கட்டணும், ஏது பண்ணணும், ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன்னா என்னதுன்னு யாருக்குமே தெரியாது. சொன்னால் தான் தெரியும். சும்மா லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போனால் வந்துடும், 3.5 கிலோமீட்டர் தானே வந்து ஒரு வடிவேல் காமெடி ஒன்று வரும் பாருங்கள், அப்படி சொன்னால் புரியாது. ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன்னா என்னது, அது சட்டத்தில் எந்த சட்டத்தில் அப்படி போட்டிருக்குது, கரெக்டாக இல்லையா? அது வந்து ரொம்ப பெரிய மேட்ரு, ஐயோ ரொம்ப பெருசு, ரொம்ப கஷ்டம், ஐயோ அதெல்லாம் முடியாதுன்னா சொன்னால் ஆப்பரண்ட் பார்ட்டி பயந்துருவான். அவன் நம்மளை போல ஒரு வக்கீல், அவனுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனால் மீடியேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கப்பா, அந்த மாதிரி தான்ப்பா, இதுவும் அதே மீடியேஷன் தான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஓகேவா? நீ போய் எங்கள் பணத்தை கட்டுப்பா, ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் போகும்ப்பா, ஆப்பரண்ட் பார்ட்டி வரமாட்டான்ப்பா, நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்கப்பா, அதை வாங்கி கமர்ஷியல் கோர்ட்டில் கொடுத்து நம்பரிங் பண்ணுப்பா, முடிஞ்சு போச்சுப்பா, இவ்வளோ தான்ப்பா அப்படின்னு கலோக்கியல் லாங்குவேஜில் நம்ம சகோதர வழக்கறிஞருக்கு நம்ம புரிகிற மாதிரி நம்ம எடுத்து சொன்னால் அவன் புரிஞ்சுக்குவான், அவன் பயப்பட மாட்டான். கரெக்டுங்களா? நம்ம இப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜூனியர்ஸை வந்து பயமுறுத்துறாங்க, ஐயோ இது கஷ்டம் அது கஷ்டம். நான் இல்லைன்னு சொல்லி நல்ல எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் ஹைகோர்ட்டுக்குள்ளே போக முடியும். கரெக்டாக நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, கரெக்டுங்களா? அதனால் வந்து பயமுறுத்தக்கூடாது, ஐயோ ஹைகோர்ட்டுனா ஹைகோர்ட்டு உயர்நீதிமன்றம், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. உனக்கு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருந்துச்சுனாக்கா, உன் வாயில் நுனி நாக்கில் இங்கிலீஷ் வந்தாக்கா நீ ஆட்டோமேட்டிக்கலி அங்கே போயிடுவாப்பா அப்படின்னு சொல்லணும். அப்போ அவனே ஓகே நம்ம வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, நம்ம வந்து லோவர் கோர்ட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியாவுக்கு அவன் வருவான். அதை விட்டுட்டு அவனுக்கு வந்து எல்லாத்தையும் பூதாகரமாக பெருசாக அவனுக்கு காமிச்சிங்கன்னா அவன் பயந்து ஓடி போயிடுவான் அப்பா. அதனால் நம்ம சகோதர வழக்கறிஞர் நம்மளை போல் தமிழ்நாட்டில் பிறந்தவன், சென்னையில் பிறந்தவன்னா அவனுக்கு வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளோ தான்டா மேட்ரு, ஒன்றும் இல்லைடா போடா, இது ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாதுடா, போடா நீ பண்ணலாம், போடா நீ உனக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேள்றேன், நான் சொல்கிறேன்டா உனக்கு அப்படின்னு சொன்னால் அவன் நம்மக்கிட்ட வருவான். அவனோட டவுட்டு கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் அவன் நமக்கு நன்றி சொல்லிட்டு போவான், அவன் ஒரு 1000 ரூபா சம்பாதிப்பான். அதுக்கு சொல்லிக் கொடுத்து இங்கே ஆள் கிடையாது. அதை விட்டு எவன் சொல்லிக் கொடுக்குறானோ அவனை வந்து என்ன பண்ணுறது, அவனை எப்படி காலி பண்ணலாம், இது நல்லதுக்கு இல்லை. கரெக்டாக இல்லையா?
எல்லா விஷயத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணி அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுங்க. சிம்பிளான விஷயங்கள் எதுவுமே பெரிய மேட்ரு கிடையாது. உலகத்திலே பெரிய மேட்ரு எது? வானத்தில் ராக்கெட்டு விடுறது. கரெக்டாக இல்லையா? வானத்தில் ராக்கெட் விடுறது எப்படி நான் கற்றுக்கிட்டேன்னா, அதை விட நான் ஈஸியாக வீடியோ போட்டு உலகத்தில் இருக்கணும்னு சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு அந்த வேலை தெரியாது. கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் சிம்பிளாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் இங்கே என்ன பண்ணுற, சாதாரண காய்கறி கட் பண்ணுறதுக்கே காய்கறி கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை, பூதாகரமான வேலைன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஊதி பெருசாக்கி அவனை ஓட விட்டுறது. அப்புறம் அந்த துறைக்குள்ளேயே வரமாட்டான். அவன் அப்புறம் எப்படி பிழைப்பான், எப்படி சம்பாதிப்பான்? அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுங்க, அடுத்தவனை சம்பாதிக்க வைங்க, அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைங்க. கரெக்டுங்களா? வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. புதுசாக ஒரு அட்வொகேட் நம்ம ஆஃபீஸுக்குள்ளே வரான், ப்ராக்டிஸிங்க்கு வரான்னா அவனுக்கு பிளெயிண்ட்னா என்ன தெரியும், காஸ் ஆஃப் ஆக்ஷன்னா என்னன்னு தெரியும், ப்ரூஃப் அஃபிடவிட்னா என்ன, மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன, ரிட்டர்ன் ஆர்கியூமெண்ட்ஸ்னால் என்ன, கிராஸ்னால் என்னது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம தான் அவனை விட பெரிய லெவலில் இருக்கிறோன்னும் போது நம்ம தான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு தான் இருக்குது. நம்ம தான் அவனுக்கு சொல்லித் தரணும். தம்பி, பிளெயிண்ட்டில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வரும்பா. காஸ் ஆஃப் ஆக்ஷன்னா வழக்கினுடைய மூலம். அதே காஸ் ஆஃப் ஆக்ஷன் ப்ரூஃப் அஃபிடவிட்டில் வராதுப்பா. ப்ரூஃப் அஃபிடவிட் ஃபார்மேட் இப்படி, ரிட்டர்ன் ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபார்மேட் இப்படி, பிளெயிண்ட் ஃபார்மேட் இப்படி. கரெக்டாக இப்படி நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு, ஏன்னா அவன் காஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுத்துகிட்டு பிளெயிண்ட்டில் இதில் அடிக்கிறான், ப்ரூஃப் அஃபிடவிட்டில் அடிக்கிறான். சார், பிளெயிண்ட்டில் அடிச்சேனே தம்பி, பிளெயிண்ட்டில் தான்ப்பா காஸ் ஆஃப் ஆக்ஷன் வரும், ப்ரூஃபில் வராதுப்பா, ப்ரூஃப் அஃபிடவிட்டில் வராதுப்பா அப்படின்னு நம்ம தான் சொல்லித் தரணும். இங்கே சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருக்கும் இஷ்டம் இல்லை, யாருக்கும் மனசு இல்லை. ஆனால் ஹைகோர்ட்டு ஜட்ஜ் ஆகணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்குது. எங்கேருந்து ஆகுறது? முடியாது. கரெக்டாக இல்லையா? எப்போ நீ சொல்லிக் கொடுக்குறியோ அப்போ தான் கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுவார். நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ண மாட்டார். கரெக்டுங்களா இல்லையா? அதை புரிஞ்சிக்கணும். சொல்லிக் கொடுக்கறது எப்படிங்க சொல்லிக் கொடுக்கணும்? அடுத்தவனுக்கு புரிகிற வரைக்கும் சொல்லிக் கொடுக்கணும். கரெக்டுங்களா? சாப்பாடு போடுறதுனா என்னது? இத்தினோண்டு ஒரு தொன்னையில் இத்தினோண்டு சக்கரை பொங்கல் கொடுத்தா வயிறு ரொம்பிடுமா? அவன் எவ்வளோ சாப்பிட்றானோ அவ்வளோ சாப்பாடு போடு அவனுக்கு. அவன் வயிறு ஃபுல்லாக ரொம்பட்டும். கரெக்டாக அவன் வயிறு ஃபுல்லாக ரொம்பினதுக்கப்புறம் அவன் நன்றி சொல்லிட்டு போவான். நன்றி சொல்கிறானோ நன்றி சொல்லாமல் போகிறானோ, ஆக மொத்தம் அவனுக்கு பசிச்சுது. நீ இத்தினோண்டு தொன்னையில் இத்தினோண்டு சக்கரை பொங்கலை கொடுத்துட்டு அவனுக்கு நான் சோறு போட்டேன்னு மாறு தட்டக்கூடாது. நீ சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? அவனுக்கு புரிகிற வரைக்கும் நீ சொல்லிக் கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? புரிஞ்சிக்கணுன்ற இன்டென்ஷன் இருக்கிறவன் புரிஞ்சிக்குவான். ஓகேவா? எப்போவுமே நல்ல வாத்தியாருக்கு நல்ல சீடன் அமைய மாட்டான், நல்ல சீடனுக்கு நல்ல வாத்தியார் அமைய மாட்டான். கடவுள் இப்படி தான் மாற்றி மாற்றி வைப்பார். கரெக்டுங்களா? அதனால் எனக்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா? நான் முன்னேறணும்னு வெறியோடு இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் வக்கீல் துறைக்குள்ளே வந்துட்டேன். இந்த வக்கீல் துறையில் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சிவில் சைடு போகிறதா, கிரிமினல் சைடு போகிறதா, லோயர் கோர்ட் பக்கம் போகிறதா, ஹைகோர்ட் பக்கம் போகிறதா, ரெஜிஸ்ட்ரேஷன் மேட்டர் எடுக்கிறதா, போலீஸ் ஸ்டேஷன் மேட்டர் எடுக்கிறதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருப்பான். ஒரு வெறியில் உட்காந்துருப்பான். ஓகேவா? அவன் கற்றுக்கணுன்ற ஒரு முனைப்போடு உங்ககிட்ட வருவான். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவனுக்கு சொல்லிக் கொடு. அவனுக்கு புரிகிற வரைக்கும் சொல்லிக் கொடு. அதை விட்டு நீ வேஸ்ட்டு, நீ தண்டம், நீ முட்டாள், நீ எச்சப்ளேட் எடுக்க தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி அவனை டீமோட்டிவேட் பண்ணால் அவன் என்ன பண்ணுவான்? கரெக்டாக? அதுக்கப்புறம் அவன் அவனை வெட்டுறான்னு சொல்லுவான், குத்துறேன்னு சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஒரு மனுஷனை ஒரு லெவல் தான் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். கரெக்டாக? அவன் வறுமையில் இருக்கலாம். அவன் 4000 5000 ஸ்டைஃபண்ட் வச்சு அவனால் பிழைக்க முடியாது. நமக்கு ஏதாவது ஒரு 100 200 கிடைக்குமா, நம்ம பிழைக்கலாமான்னு வரும்போது அவனை வெட்டு, வேலைக்கு ஆக மாட்டேன், தண்டை சோறு, நீ பிச்சை எடுக்க தான் லாய்க்கு, நீ கப்பு கழுவு தான் லாய்க்கு, நீ கக்கூஸ் கழுவு தான் லாய்க்குன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் லெவலுக்கு அவன் 2 பேரை கூட்டு உன்னை வெட்டுறான்னுவான். கரெக்டுங்களா? அப்புறம் அவனோட விரோதத்தை நம்ம சம்பாதிக்கக்கூடாது. முடிஞ்சால் சொல்லிக் கொடுங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நவுந்துருங்க. கரெக்டாக? சொல்லிக் கொடுக்குறவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துனீங்கன்னா கடவுள் நம்ம பிள்ளைகளை படிப்பு வராத முட்டாளாக படைச்சி விட்ருவார். கரெக்டுங்களா? நம்மக்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருந்து நம்ம பணம் கட்டினாலுமே புள்ள படிக்கலாம், நம்ம என்ன பண்ண முடியும்? கடவுள் நம்ம பாவங்களுக்கு நம்ம பிள்ளைங்களை தண்டிச்சிருவான். கரெக்டுங்களா? கலிகாலத்தில் கைமேல பலன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.